கர்த்தருக்கு சோத்திரம். 120ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 120ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுகளுக்கும் என் ஆத்துமாவை தப்பி என்று சொல்லி. அப்போ 2 விதமான ஆபத்துகளை குறித்து இங்கே இந்த வசனம் பேசுகிறது. மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நித்தியத்துக்கு போய் சேராதவனும் அவனை தடை செய்யும்படி போராடுகிற 2 ஆயுதங்கள், போராயுதங்கள். 1 பொய் உதடு, 2 கபட நாவு. இருதயத்தில் ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று பேசுவாங்க, அதான் கபடம். உள்ளத்தில் கபடம் வைத்துக்கொண்டு பேசுவது என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த மனுஷன் கள்ளங்கபடம் இல்லாத மனுஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கள்ளங்கபடம் இல்லாத உத்தமர்களாக நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொய் உதடு இருக்கக்கூடாது, கபடமான நாவு இருக்கக்கூடாது. அப்போ இந்த நாவை நாம் எப்போதும் என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் கூட பாரு, நாவை குறித்த விஷயத்தில் பேசுகிறார். என் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாவுக்கு காவல் வைக்க வேண்டும், உதடுகளின் வாசல்களை ஆண்டவர் தாமே காத்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நாவு என்ன பண்ணிடுது? ஒரு பெரிதான நல்ல செயலையும் செய்கிறது, அதே தீமையான செயலையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த நாவை நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? நல்ல செயல்களை செய்வதற்கு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, தேவனை உயர்த்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். தீமையான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? நாவின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடாது. பாவமான சிந்தனை நிறைந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. உலக சிந்தனை நிறைந்த வார்த்தைகளை, மற்றவர்களை துன்புறுத்தும் வார்த்தைகளை, மற்றவர்களை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை இந்த நாவின் மூலமாக நாம் வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ நாவு எப்போதும் எப்படி இருக்குது? அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அதில் எந்த நன்மையும் வருது, தீமையும் வருது. அப்போ இந்த நாட்கள் கூட இந்த நாவு தான் என்ன பண்ணிடுது? குடும்பங்களுக்குள்ள கூட பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விடும், குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து விடும், குடும்பத்தை பிரித்து விடும், குடும்பத்தை அழித்து விடும், குடும்பத்தை என்ன பண்ணிடும்? குடும்பமே நிர்மூலமாகும்படி செய்து விடும். அப்போ அந்த நாவல் ஒரு பயங்கரமான இது ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு இது ஒரு ஆயுதமாக தந்திருக்கிறாரு. இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? தேவனுடைய செயல்களை செய்வதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை உயர்த்துவதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியெல்லாம் செய்து மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த நாட்கள் கூட நாம் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நாவு ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு பிரியமான செய்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய அந்த பெரிதான ஆலோசனை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறதா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா என்பதை எல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் நம்மை மறைத்து நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்போ அந்த நாளில் நம்முடைய நாவையும் நம்ம உதடுகளையும் காத்து கொள்வது மிகவும் அவசியம். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும், நாம் எப்படி காணப்பட்டாலும் இந்த சங்கீதக்காரனை போல ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த நாவின் மேல் ஜெயம் இல்லாமல் காணப்படுகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த நாவில் ஜெயம் கிடைக்காம அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை, முன்னேற்றம் இல்லாமல் போய்விடுகிறது. அவங்க ஓரளவுக்கு மாத்திரம் ஆண்டவர் அறிந்து கொண்டவர்களாக அதிலே திருப்திப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த நாவின் நாம் பேசக்கூடிய வார்த்தையிலும் ஒரு ஜெயமான வார்த்தைகளை பேசும்போது, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும்போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை பேசும்போது, ஆண்டவருடைய ரட்சிப்பு வெளிப்படும் வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய நாவு எப்படி இருக்குது? தேவனுக்குள்ள தேவன் என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய நாவுக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். அப்போ நாம் அப்படி காணப்படலைன்னா நம்முடைய நாவு எப்படி இல்லை? பரிசுத்தாவுக்குள்ள கட்டுப்பாட்டோடு இல்லை. ஆண்டவர் நம்மை கட்டுப்பாட்டோடு நடத்தவில்லை என்று சொல்ல முடியாது. நம்ம ஆண்டோடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, காணப்படலை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் மூடி மறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவங்க சரியான பாதையில் நடத்த விரும்புகிறார். அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக ஆண்டவர் கருத்தில் தருவோம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். அப்போ நிச்சயமாக பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் ஆண்டவர் விலக்கி நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் எங்கள் ஆத்மாவை தப்புவித்தீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த பாதையில் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கும். இதனாலே ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.